அமைச்சர் திரு துரைமுருகன், திரு கே.என். நேரு, திரு பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி இந்த 4 பேரையும் டார்கெட் செய்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய புதிய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் ஒர்க் பிளான் போட்டு டார்கெட் செஞ்சு தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு முன்னெடுத்தாங்க. இப்போ அடுத்தடுத்து சில செக்குகள் நீதிமன்றம் வச்சிருக்கு. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு இதெல்லாம் மறுபடியும் தூசு தட்டப்பட்டிருக்கு. இதில் சீனியர் அமைச்சர் அவர் பொதுச் செயலாளராகவே இருக்கார் துரைமுருகன். அவரை லாக் போடுவதன் மூலமாக திமுகவுடைய இமேஜ் உடையும். இந்த 4 பேரும் முக்கியமானவர்கள், பொருளாதாரத்திலும் பலமானவங்க, இறங்கி வேலை பார்க்குறவங்க களத்திலும். ஸோ இவர்களை இந்த வழக்கு இந்த விசாரணையிலேயே சுழலச் செய்தால் அது இன்னொரு பக்கம் திமுகவை ஆர்வமாக வேகமாக சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்க்க முடியாது. அது இந்த பக்கம் அதிமுக பாஜக இறங்கி அடித்தா வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி நயினார் நாகேந்திரனுடைய கணக்காக இருக்குங்க.